வணக்கம். எங்களுடைய யோசனை இயற்கை வேளாண்மையை கட்டாய பாடம் ஆக்குவது தொடர்பாக. அறிமுகம். அன்னம் மருந்தியவன் அன்னதானத்தை கருது என்று கூறிய தமிழ் இலக்கியம் உணவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உணவு இல்லாமல் வாழ்வே இல்லை. உணவு கிடைப்பதற்கு வேளாண்மை அவசியம். இந்தியா பெரும்பாலும் விவசாய நாடாக விளங்குகிறது. மக்களின் பெரும்பாலான பகுதியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேளாண்மையின் மீது வாழ்கின்றனர். ஆனால் இன்றைய தலைமுறை மண்ணின் மதிப்பையும் விவசாயத்தின் அவசியத்தையும் அறியாமல் வளர்ந்து வருகிறது. எனவே வேளாண்மை மற்றும் விவசாயம் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய பாடமாக கற்பிக்கப்படுவது காலத்திற்கேற்ற முக்கியமான தீர்மானமாகும். வேளாண்மையின் முக்கியத்துவம். உணவு பாதுகாப்பு. நமது உணவு தேவைகள் அனைத்தும் வேளாண்மையிலிருந்து கிடைக்கின்றன. பொருளாதார ஆதாரம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது. வேலைவாய்ப்பு. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது விவசாயத்தின் மிகப்பெரிய பங்கு. சுற்றுச்சூழல் சமநிலை. இயற்கை வேளாண்மை மூலம் மண் வளமும் உயிரியல் சமநிலையும் பாதுகாக்கப்படுகின்றன. அதனால் வேளாண்மையை பாதுகாப்பது நமது வாழ்வையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கு சமம். இளம் தலைமுறை மற்றும் வேளாண்மை. இன்றைய மாணவர்கள் நகர வாழ்க்கையால் மண்ணில் இருந்து விலகி உணவின் மூலத்தை பற்றி விழிப்புணர்வின்றி வளர்கிறார்கள். உணவு கடைகளில் வாங்கப்படுகிறது என்ற எண்ணமே அவர்களிடத்தில் நிலவுகிறது. ஆனால் அந்த உணவுக்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு, சிரமம், அறிவியல் ஆகியவை உள்ளன என்பதை அவர்கள் அறியவில்லை. இதனை மாற்றி மாணவர்களுக்கு வேளாண்மை அடிப்படையிலான கல்வியை அளிப்பது அவர்களின் சுய நிறைவு, சுற்றுச்சூழல் பற்று, உழைப்பின் மதிப்பு போன்ற பண்புகளை வளர்க்கும். நடைமுறை அறிவு. மாணவர்கள் தாவர வளர்ச்சி, விதைப்பு, நீர் மேலாண்மை, உர பயன்பாடு ஆகியவற்றை நேரடியாக அனுபவிக்கலாம். இயற்கை அறிவியல் இணைப்பு. மண், தாவரம், நீர், சூரிய ஒளி போன்றவை பற்றிய அறிவை உயிரியல் மற்றும் புவியியல் பாடங்களுடன் இணைத்து கற்றுக் கொடுக்கலாம். பொறுப்புணர்வு. உணவின் மதிப்பை உணரும் பழக்கம் உருவாகும். தொழில் வாய்ப்பு. மாணவர்கள் எதிர்காலத்தில் வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவோராக உருவாகலாம். இதன் மூலம் மாணவர்கள் கற்றல் கூட்டல் செயல் என்ற 2 நிலைகளிலும் முன்னேற முடியும். பள்ளிகளின் நடைமுறை செயல்பாடுகள். ஒவ்வொரு பள்ளியிலும் சிறிய பள்ளி தோட்டம் அமைக்கலாம். மாணவர்களை தங்கள் வகுப்பின் பெயரை ஒரு பகுதியை பராமரிக்கலாம். மாதந்தோறும் வாரந்தோறும் வேளாண்மை நாள் கொண்டாடி விதை நடுதல், தாவர பராமரிப்பு, அறுவடை போன்ற நிகழ்வுகளை நடத்தலாம். உள்ளூர் விவசாயிகளை பள்ளிக்கு அழைத்து அவர்கள் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிரலாம். அரசு மற்றும் கல்வி அமைப்பின் பங்கு. அரசு கல்வி திட்டத்தின் வேளாண்மை கட்டாய பாடமாக சேர்க்க வேண்டும். மாநில அளவில் மாநில வேளாண்மை மையங்கள் அமைத்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கலாம். வேளாண்மை பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பாடத்திட்டங்களை ஏற்பாடு செய்யலாம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளுக்கிடையே இணைப்பு ஏற்படுத்தி நகரம் கிராமம் கற்றல் பரிமாற்றம் திட்டம் செயல்படுத்தலாம். சமூக நன்மைகள். மண்ணை பற்றிய பாசம், இயற்கையை பாதுகாப்பதற்கான பொறுப்புணர்வு வளர்க்கப்படும். உணவு கழிவு குறையும். மாணவர்கள் உணவின் மதிப்பை உணர்வார்கள். விவசாயிகளுக்கு சமூக மரியாதையும் உயரும். நாட்டின் உணவு பாதுகாப்பு வலுவடையும். முடிவு. வேளாண்மை என்பது மனித வாழ்வின் அடிப்படை. பள்ளி கல்வியிலேயே அதை கட்டாய பாடமாக கற்பிப்பது எதிர்கால தலைமுறையை அறிவும் அனுபவமும் கொண்ட மண்ணோடு இணைந்த மக்களாக உருவாக்கும். மாணவர்கள் மண், தண்ணீர், தாவரம், உயிரினம் ஆகியவற்றுடன் ஒருமித்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வார்கள். அந்நாளில்தான் விவசாயிகள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். மண்ணை நேசிக்கும் மாணவர்கள் வளர்ந்த நாடு வளமான எதிர்காலம் பெறலாம். சுருக்கமாக சொல்லலாம் எனின், வேளாண்மை கல்வி என்பது வெறும் பாடம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். அதனை ஒவ்வொரு பள்ளியிலும் கற்பிப்பது உணவு பாதுகாப்பையும் மனித நேயத்தையும் நிலைநிறுத்தும். நன்றி.